வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம் இருக்குங்களா, அதில் இருக்கிற மேக்ஸ் சைக்காலஜி கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபோல்டரில் ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். பார்க்குறவங்க அதில் பார்த்துக்குங்க. இப்போ நான் எடுத்து போடுறேன், ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் எடுத்து போடுறேன். உங்களுக்கு லென்த்து ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கம்மி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணாலும் சரி, அதிகமான கொஸ்டின் எடுத்து போட்டால் பரவாயில்லன்னு சொன்னாலும் சரி, உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிவிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை மாற்றி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்ஏ ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல சான்ஸ். இப்போ விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எப்போ இவ்வளோ வேக்கண்ட் விடுவாங்கன்னு தெரியாது. இப்போ சமீபத்தில் நடந்த எக்ஸாமில் இதுதான் ஹையஸ்ட் வேக்கண்ட்டு. அதனால தான் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு முறை நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா போதும், நிச்சயமாக வேலை வாங்கிடலாம். இந்த வாட்டி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இப்பயும் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணுறதை விட இப்போது கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போத்துலேருந்து டெடிகேட்டடாக சின்சியராக படிக்க ஆரம்பிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். முதல் கேள்வி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அது ஏபிசி கம்பெனியோட ஏற்றுமதியில் வளர்ச்சி சதவீதம் கொடுத்துருக்காங்க. 6 டேட்டா கொடுத்துருக்காங்க மொத்தம். அதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி என்னென்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரினா இருக்கிற மொத்தத்தையும் கூட்டிக்கணும் இல்லைங்களா. கூட்டிட்டு எத்தனை எண்களை கூட்டினீங்களோ அதால் வகுத்திங்கன்னா சராசரி கிடச்சிரும். சரிங்களா. இப்போது 5, 25, 17, 22, 9 இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் கூட்டிட்டு இந்த 2 இருக்கு இல்லைங்களா, அதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72ன்னு வரும். அதை 6ஆல் வகுத்திங்கன்னா 6வது வாய்ப்பாட்டில் ஒரு முறை, மிச்சம் 1 வரும், 2 சரிங்களா. 6 2 முறை போகும். 12ன்றது தான் சராசரி. இதில் எத்தனை 12 விட அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 20 அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அது 12 விட அதிகமாக இருக்குது. 17 12 விட அதிகமாக இருக்குது. 22 12 விட அதிகமாக இருக்குது. இங்கே 9 12 விட கம்மியாக இருக்குது. அப்போது 3 மட்டும்தான் 12 விட அதிகமாக இருக்குது. அதாவது சராசரி விட அதிகமாக இருக்குது. இது ஆப்ஷன் சியில் இருக்குது. 3ன்றது தான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 102வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 6 கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் 3 அதிகம்னு இருந்துச்சு சரிங்களா. அப்போது மிச்சம் இருக்கிற 3 குறைவுன்றது தான் இந்த கேள்விக்கான விடை. 1 சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதை வச்சு இதையும் போட்டுடலாம். இது ஆப்ஷன் சியில் இருக்குது 3ன்னு. இதுதான் 102வது கேள்விக்கான விடை. அடுத்து 103வது கேள்வி, 2% 2ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 2%னா இப்போ 2 இருக்கு இல்லைங்களா, அது 100%, அதாவது முழு எண். அது இப்போது நம்மளுக்கு 10% ஆக்கணும்னா அந்த 2 0.2 மாறிடும். அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே 1% மாற்றணும்னா 0.02ன்னு வரும் சரிங்களா. 1% மதிப்பு 0.02ன்னு வச்சுங்க. நம்மளுக்கு தேவை 2% மதிப்பு. அப்போது 2ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். 2 × 2 4, 0 0 0.04. இது ஆப்ஷன் 7 இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. தச்சர் மரக்கட்டை அப்படின்றப்போ தையல்காரர் என்ன வச்சுருப்பாருன்னு கேட்டாங்கன்னா துணி தான் சரிங்களா. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சியில் இருக்குது. துணின்றது தான் இந்த கேள்விக்கான ஆன்சரு. அடுத்து ஒரு படம் கொடுத்துட்டு அதில் எக்ஸோட மதிப்பு, அதாவது டிகிரிலாம் கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டில் 180 டிகிரி வரும். மொத்தமாக கூட்டினீங்கன்னா இருக்கிற மதிப்பெலாம் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும். எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 2x ப்ளஸ்ஸு இந்த 30 3 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180ன்னு வரும். இந்த +30 அந்த பக்கம் போச்சுன்னா -30 ஆகிடும். அது மைனஸ் பண்ணிங்கன்னா 150ன்னு இருக்கும். இங்கே எக்ஸு ப்ளஸ் 2x 3x இருக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸு. அப்போது 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வகுத்தில் வந்துடும். 150 3ல் அடிச்சிங்கன்னா 50ன்னு வரும். இங்கே 3 போயிட்டுருக்கும், அதாவது வகுத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு இல்லைங்களா. அப்போது எக்ஸோட மதிப்பு 50ன்னு இருக்கும். இது ஆப்ஷன் சியில் இருக்குது. எக்ஸோட மதிப்பு 50ன்னு கண்டுபிடிச்சோம். இது ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து ஒரு படம் கொடுத்துட்டு அதில் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் 2ஆக பிரிச்சிங்க. உள்ளே இருக்கு இல்லைங்களா, இது ஒரு சதுரமாகவும் வெளியே இருக்கிற பெரிய சதுரம் இல்லைங்களா, அதை தனியாகவும் எடுத்துங்க. இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். வெளியே ஒரு சதுரம் இருக்கு இல்லைங்களா பெருசாக, அது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, மொத்தம் 5. இங்கேயும் பாருங்கள், உள்ள மொத்தம் 4, வெளியே 1, 5. இங்கே பெரிய கட்டத்தில் ஒரு 5, சின்ன கட்டத்தில் ஒரு 5, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 10ன்னு இருக்கும். அது ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அடுக்க சொல்லியிருக்காங்க. காய், சந்தை, நறுக்குதல், சமைத்தல், உணவு, இந்தமாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி வரிசையாக அடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சந்தைக்கு போவோம், 2வது காய்கறி வாங்குவோம், வீட்டுக்கு எடுத்துன்னு 3வது நறுக்குவோம், 4வது சமைப்போம், 5வது தான் சமைச்ச பின்னாடி தான் உணவு ரெடியாக இருக்கும். அதை வச்சு அதுதான் இந்த வரிசை. இப்போ பாருங்கள்,
ஒன்றுன்னு எதில் போட்டிருக்கோம், சந்தை, அது வந்து ரெண்டாவதாக இருக்கா, ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு வரணும், இங்கே இருக்குது. அடுத்து 2 வந்து காயில், அது வந்து 1 இருக்குது சரிங்களா. அப்போ 2 1. அடுத்து நறுக்குதல் வந்து 3வது இருக்குது, இங்கேயும் 3வது தான் இருக்குது ஆப்ஷனில், அதுவும் 3வது. அடுத்து சமைத்தல் 4வதாக இருக்குது, அது 4. அடுத்து 5வது வந்து உணவு சொன்னோம், அது வந்து 5, ஆப்ஷன் பியில் இருக்குது இந்த கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, ARDSV ஆகிய 5 பெண்கள் வந்து ஐங்கோண மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். அப்படி இருக்கிறப்போ R மற்றும் Dக்கு இடையே A உள்ளார். R மற்றும் Dக்கு இடையே A உள்ளாருங்களா. அப்போது RD இவங்களுக்கு நடுவில் A இருக்காங்களா. இது வந்து Dக்கும் Rக்கும் நடுவில் கூட A இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். கொஷின் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அது கன்க்ளூஷன் வச்சுக்கலாம். அடுத்து S என்பவர் Vக்கு இடதுபுறம் உள்ளார். S என்பவர் Vக்கு இடதுபுறம், Vக்கு இடதுபுறத்தில் S இருக்கார் சரிங்களா. இதே வந்து Vக்கு இடதுபுறம் S இப்படியும் வரலாம், அப்படின்னா Vக்கு இடதுபுறம் S இப்படியும் வரலாம், இங்கேயும் Vக்கு இடதுபுறம் S இப்படியும் வரலாம். இடதுபுறம் S வந்துருச்சிங்களா. அப்புறம் R என்பவர் Sக்கு இடதுபுறம், Sக்கு இடதுபுறம் லெஃப்ட் சைடில் R. அப்போது இதுதான் வந்து கரெக்டு, இதெல்லாம் வராது. இதை வச்சு பாசிபிலிட்டி செய்திருங்க, அதை வச்சு ஒரு லைன்லேயும் ஒன்று ஒன்றா டெலிட் ஆகும், அதை வச்சு இது பண்ணிக்கலாம். அடுத்து ஏயின் வலது பக்கத்தில் இருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. ஏவோட வலது பக்கம் ரைட் சைடில் யார் இருப்பாங்கன்னா R தான். இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து வரிசை கணக்குலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி என்னென்னா, குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறம் இருந்து 7வது இடத்திலும் பாலி வந்து லெஃப்ட் சைட்லேருந்து 7வது இருக்கார் சரிங்களா. இது பாலி. மற்றும் மோத்தி வந்து வலதுபுறத்துலேருந்து மோத்தி வந்து இவர் இடதுபுறத்துலேருந்து, இவர் வலதுபுறத்துலேருந்து, மோத்தி 4வதாக இருக்கார், வலதுபுறத்துலேருந்து 4வதாக இருக்கார். அடுத்து பாலி மற்றும் மோத்தி நிலையினை மாற்றும் போது, அதாவது இவர் இடத்துக்கு இவரும் மாறி மாறி வரப்போ பாலி வந்து இடதுபுறத்திலிருந்து 15வது சரிங்களா. இடதுபுறத்துலேருந்து பாலி வந்து 15வது இடத்துல இருப்பார். மாற்றினதுக்கப்புறம் 15வது இடத்துல இருப்பார். அப்படின்னா வலப்புறத்திலிருந்து மோத்தி மாறினார் இல்லைங்களா, மாறி இங்கே வந்திருப்பார். அவர் வலதுபுறத்திலிருந்து எத்தனாவதாக இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் 7வதாக இருக்காருங்களா பாலி ஃபஸ்ட்டு, அவருக்கு முன்னாடி வந்து 6 பேர் இருப்பாங்க. இவர் இந்த பக்கத்துலேருந்து 4வதாக இருக்காருங்களா, அவருக்கு முன்னாடி வந்து 3 பேர் இருப்பாங்க. இப்போது இடம் மாற்றினதுக்கப்புறம் பாலி வந்து இடதுபுறத்திலிருந்து 15வது இடம்னு சொன்னாங்க இல்லைங்களா. இப்போது 15வது இடம் வந்துட்டார். இப்போ பாலி வந்து 15வது இடம். அப்போது இந்த இடம் வந்து 15வது இடம். அப்போது அதுக்கு பின்னாடி வந்து 3 பேர் இருப்பாங்களா, அந்த 3 பேர் சேர்த்திங்கன்னா மொத்தம் 18 பேர் இருப்பாங்களா. லைனில் மொத்தம் 18 பேர் இருப்பாங்க. இப்போது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வலதுபுறத்திலேருந்து மோத்தி, அதாவது இங்கேருந்து மோத்தி மாறினார் இல்லைங்களா, அவர் வந்து பழைய பாலி இடத்த பிடிச்சிருப்பார். அப்போது பாலிக்கு முன்னாடி வந்து 6 பேர் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதாவது இங்கே சொல்லியிருப்போம் 6 பேர் இருக்காங்க, 7வது இடம் பிடிச்சிருக்காருல்ல. அப்போது அவருக்கு முன்னாடி வந்து 6 பேர் இருந்தாங்க இல்லைங்களா. இப்போது 18ல் அந்த 6 பேர் வந்து கழிச்சிங்கன்னா, அதாவது அவருக்கு முன்னாடி இருக்காங்க இல்லைங்களா, அந்த 6 பேர் கழிச்சிங்கன்னா 12வதுன்னு வரும் சரிங்களா. அதுதான் வந்து மோத்தியோட புதிய இடம், அதாவது வலதுபுறத்துலேருந்து மோத்தியோட இடம், அது வந்து 12. இது ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. பின்வரும் வரைபடங்களில் எது யானைகள், ஓநாய்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றின் உறவை சிறப்பாக சித்தரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது விலங்குகள்னால் பொதுவாக ஓநாயும் யானையும் விலங்கு தான் சரிங்களா. ஆனால் ஓநாய் வேறு, யானை வேறு. அப்போது ஆப்ஷன் ஏல இருக்கிற வரைபடம் தான் வந்து சரியானது. அடுத்து ஒரு வரைபடம் கொடுத்துட்டு செலவுகள்லாம் வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான விடையை நம்மளை எது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து இது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து 3லேருந்து 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் 2 மாடல் வந்து சால்வ் பண்ணி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்போது கேள்வி என்னென்னு பார்க்கலாம். இப்போது 1,20,000 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து 100%க்கான மதிப்பு. நம்ம வந்து இந்தமாதிரி கேள்வி கேட்டாங்கன்னாவே 1,20,000 இருக்குங்களா, இது வந்து 100%க்கான மதிப்பு. நம்ம லாஸ்ட்லேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா நம்மளுக்கு 1% மதிப்பு வந்துடும். 1% வந்து 1200 ரூபா. இதை கண்டுபிடிச்சினா போதும், நம்ம இதை வச்சு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். 1% வந்து 1200ன்னு கண்டுபிடிச்சி வச்சு இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சாவே போதும், மிச்சம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். பெயிண்டிங் மற்றும் தர வேலைக்கு ஒன்றாக சேர்த்து குடும்பம் மதிப்பீடும் செலவு என்ன. அதாவது பெயிண்டிங்னா 15%. அடுத்து தரை வேலைனா ஃப்ளோரிங் ஒர்க்கு சரிங்களா. அது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க, எவ்வளோ
மதிப்பீடு போட்டிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. 15% 19% சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு 29% வரும். 29. ஏன் 29ஆல் பெருக்கிறோம்னா நம்ம வந்து 1%க்கான மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு 29%க்கான மதிப்பு வேணுன்றதுனால 29ஆல் பெருக்கிறோம். இதே வந்து 30% வேணும்னா 30ஆல் பெருக்கினீங்கன்னா வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். 1% கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம எத்தனை சதவீதம்னா வர வச்சுக்கலாம். இல்லைங்களா? இப்போது பெருக்குனிங்கன்னா 9000 92 வந்து 18 8 மிச்சம் 1 91 9 10. இப்போது ரெண்டாவது வாய்ப்பாடில் 0 0 2 2 4 2 1 2 0 0 8 4 3 34,800ன்னு எதில் இருக்குதுன்னு பாருங்கள். 34,800ன்னு கண்டுபிடிச்சோம். அது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து 112வது கேள்வி. உள்துறை அலங்காரம் மற்றும் கட்டிடக்கலைஞர் கட்டணத்தில் குடும்பத்தினரால் மதிப்பிடப்பட்ட தொகையின் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. உள்துறை அலங்காரம்னா இன்டீரியர் டெக்கரேஷன், அது வந்து 19% கொடுத்துருக்காங்க. கட்டிடக்கலைஞர்னா ஆர்கிடெக்ட் ஃபீஸ் அப்படின்றது வந்து 11%. இப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 19லேருந்து 11 கழிச்சுன்னா நம்மளுக்கு வந்து 8% வித்தியாசம் வரும். அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 1%க்கான மதிப்பு வந்து 1200ன்னு கண்டுபிடிச்சோமா. நம்மளுக்கு இப்போ 8%க்கான மதிப்பு தேவை. அப்போ 8ஆல் பெருக்கலாமா. ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, 1% கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை சதவீதம் வேணுமோ அதனால் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதில் வந்துடும் சொன்னோம் இல்லைங்களா. இப்போ 8%க்கு 8ஆல் பெருக்குங்க. 0 0 16க்கு 6 மிச்சம் 1 8 1 8 9 9600ன்னு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 9600ன்னு ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி. ஒரு கடிகாரத்தின் கை 12 மணி நேரத்தில் எத்தனை முறை நேர்கோணத்தில் நிற்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாமில் ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எல்லாமே கரெக்டுன்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நேர்கோட்டில் வந்து 44 முறை நிற்கும். அப்போது 12 மணி நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதி 22 முறை தான் வந்து நேர்கோணத்தில் நிற்கும். அது ஆப்ஷனில் இல்லைன்றதுனால எல்லா ஆப்ஷனுமே கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி. சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் வந்து 2.25 மீட்டர் 2.5 மீட்டர் 1.25 மீட்டர் வாங்கினார்னா அவர் வாங்கிய மொத்த துணியோட நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த கால் அரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனியாக எண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முழு மீட்டருக்கு எண்ணிக்கலாம். 2 2 இது ஒரு 1 மொத்தம் 5 மீட்டருங்களா. அடுத்து இந்த 3/4 மீட்டரையும் இந்த 1/4 மீட்டரையும் சேர்த்திங்கன்னா 1 மீட்டரா. அப்போது 5 மீட்டர் + 1 மீட்டர் வந்து 6 மீட்டர் ஆகிடும். இங்கே எக்ஸ்ட்ரா வந்து அரை மீட்டருக்கு 6.5 மீட்ரு. இப்படி எண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து வருண் வந்து கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் நடக்கிறார். கிழக்குனா இது இந்த சைடு வந்து 7 கிலோமீட்டர் நடக்கிறார். 7 கிலோமீட்டர். பின் இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு இப்படி போயிட்டுருக்காருன்னா அவருக்கு லெஃப்ட் சைடு இதுதான். திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். சரிங்களா. அடுத்து இந்த பக்கம் போயிட்டுருப்பாரா. போயிட்டே இருக்கும்போது அடுத்து அவர் இடதுபுறம் மீண்டும் இடதுபுறம்னா இப்படி போயிட்டுருக்காருன்னா இவருக்கு இடதுபுறம் இதுதான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் நடக்கிறார். 7 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னா இங்கே ஆரம்பித்த இடத்துக்கே வந்துருப்பார். அதாவது இந்த நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துருப்பார். அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து இப்போ எவ்வளோ தொலைவில் இருப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்கே 7 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனாருங்களா, இந்த பக்கம் 7 கிலோமீட்டர் போனார். மேல் நோக்கி 5 கிலோமீட்டர் போனாரா. அடுத்தது திரும்ப லெஃப்ட்டில் திருப்பி அந்த 7 கிலோமீட்டரை கடந்துட்டார். அப்போது இந்த புள்ளிக்கே வந்திருப்பார். வந்து இந்த 5 கிலோமீட்டர் மட்டும்தான் அவர் எக்ஸ்ட்ரா நடந்திருப்பார். அதாவது இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த 5 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கும். அது 5 கிலோமீட்டர் தான் இந்த கேள்விக்கான விடை. இது வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் வந்து 115க்கான பதில். 5 கிலோமீட்டர்ன்றது இதுவே வந்து லென்த்தாக போயிடுச்சு. 15 கொஸ்டின் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 15 கொஸ்டினை 10 கொஸ்டினாக மாற்றி போடலாம்னாலும் சரி, அப்படி இல்லை 20 கொஸ்டினாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போடலாம்னாலும் சரி, இல்லை 5 கொஸ்டினாக போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாலும் சரி, உங்கள் விருப்பம் எப்படி இருக்கோ அப்படி சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த 15 கொஸ்டின் பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணுறதோ இல்லை அதிகமாக போடுறதோ பார்த்துக்கலாம். இல்லைங்களா. நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால தான் கேட்குறேன். கமெண்ட்டில் மஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு புரியும். இதுதான் வந்து 2023 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் சைக்காலஜிக்கான முதல் 15 கேள்விக்கான விடை. சரிங்களா. இதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு என்ன டாபிக் போகலாமான்றதையும் நீங்கள் சஜஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.